எக் பஃப்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பேக்கரி போனா ஃபர்ஸ்ட் கேட்டு வாங்கி சாப்பிடுறதே இதாதான் இருக்கும். பட் அடுத்த வாட்டி மைதால இல்லாம கோதுமைய வச்சு வீட்லயே சூப்பரா நம்ம இந்த மாதிரி எக் பஃப் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊத்திட்டு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் போல சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு சைட்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்ப இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வச்சிருங்க. இந்த மாதிரி நான் முட்டையை ஹாஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு இந்த மாதிரி 4 சைடும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல க்ளோஸ் பண்ணணும். கேப் இல்லாம பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா எண்ணெய் ஃபுல்லா உள்ள இறங்கிடும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக் பஃப் வீட்லயே ரெடி. பேக்கரியில இருக்கிற ஷேப் மாதிரியே வரலனாலும் டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. வீட்லயே உங்க பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ்